அல்லேலூயா. சார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். என் தகப்பன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். நாம் இந்த பரிசுத்த ஆராதனை கடந்த 3 வாரமாக பவுல் எழுதின சிறைச்சாலை நிருபங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த சிறைச்சாலை நிருபங்கள் 4 நிருபங்கள். ரோமாபுரி சிறைச்சாலையில் இருக்கும்போது பவுலால் எழுதப்பட்ட 4 நிருபங்கள். ஒன்று கொலேசருக்கு நிருபம், 2வது பிலிப்பியருக்கு நிருபம், 3வது எபேசருக்கு நிருபம், 4வது பீலமோனுக்கு எழுதின ஒரு பரிந்துரை கடிதம் தான். பீலமோனுக்கு எழுதின ஒரேசுமுக்காக எழுதப்பட்ட ஒரு பரிந்துரை கடிதம் தான் பீலமோனுக்கு எழுதின நிருபம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆமே. சரி, கவனிக்கலாம். தேவ பிள்ளைகள், நான் திரும்பவும் சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள் 13 நிருபங்களை எழுதினார். இதில் முதல் நிருபமே 1 தெசலோனிக்கேயர் தான் எழுதுகிறார். கடைசி நிருபமாக 2 தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஒரு சிலர் 13+1 எபிரேயருக்கு நிருபத்தை யார் எழுதினார்ன்றாங்க? பவுல் எழுதினார் என்றார். பவுல் எழுதலை என்பதற்கு கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் எபிரேயருக்கு நிருபத்தை நம்ம தியானிக்கலாம், கவனிக்கலாம். கர்த்தருக்கு சித்தமான பார்க்கலாம். ஆனால் பவுல் எழுதலை என்பதற்கு ஆதாரம் எபிரேயருக்கு நிருபத்திலே சொல்லப்பட்டு இருக்குது. அதனால் சிலர் 14 நிருபங்கள் என்றாங்க. 14 அல்ல, 13 நிருபங்கள் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். அதில் 4 நிருபம் என்ன நிருபம்? சிறைச்சாலை நிருபமாக இருக்கிறது. ஆமே. சரி, இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா புரோஜனம். 11ஆம் வசனம், பீலமோனுக்கு எழுதின நிருபம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, முன்னே அவன் உமக்கு புரோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் புரோஜனம் உள்ளவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பரிந்துரை கடிதத்தில் பீலமோனுக்காக சொல்கிறாரு, ஒனேசிமுக்காக சொல்கிறாரு. முதல்ல பீலமோனே, உமக்கு புரோஜனம் இல்லாதவன், இப்போ அவன் எனக்கும் சரி உனக்கும் சரி புரோஜனம் உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளை, இதை குறித்து நம்ம பிற்பாடு உங்களுக்கு சொல்கிறேன். வாக்குத்தத்தமான காரியம் புரோஜனம் என்ற தலைப்பில் தான் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பீலமோனுக்கு எழுதின நிருபத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என்ன புரோஜனம்னா, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போன்னா, தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் என்ன உள்ளதான்? புரோஜனம் உள்ளது என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆமே. இந்த ஜீவன் என்று சொன்னால் நமக்கும் சரி, பின்வரும் ஜீவன் என்று சொன்னால் நம்முடைய சந்ததி சந்தானத்துக்கும் சரி, தேவ பிள்ளைகளே, அது புரோஜனமாக இருக்குதுங்க. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்திலே கர்த்தர் சொல்கிறார், நீ என் கட்டளைக்கு பயந்து நடப்பீரனா 1000 தலைமுறை மட்டும் என்ன பண்ணுறாராம்? இரக்கம் செய்கிறன்றார். பாவம் செய்தால் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் என்ன பண்ணுறாரு? விசாரிக்கிற தேவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமே. சரி, கவனிக்கலாம். பீலமோனுக்கு எழுதின நிருபத்தை நம்ம பார்த்து இந்த செய்திக்குள்ளே கடந்து போகலாம். கவனிக்கலாம். இந்த பீலமோன் யாருன்னா ஒரு கிரேக்கராக காணப்பட்டார். பீலமோன் என்று சொன்னால் பாசம் உள்ளவர் என்று பொருளாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கொலேசு பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய பண்ணையார், பணக்காரன் யாருன்னு சொன்னால் இந்த பீலமோன். அதுவும் கொலேசு பட்டணத்தில் ஒதுக்குப்புறமாக ஒரு பெரிய மாளிகை கட்டி அநேக அடிமைகளை வைத்து வேலை வாங்கின ஒரு பெரிய பண்ணையார், பணக்கார் யார் என்று சொன்னால் இந்த பீலமோன்னவனை இருந்தார். ஆமே. தேவ பிள்ளைகளை, அந்நாட்களிலே ரோம் அரச ராஜ்யம் பண்ணி கொண்டிருந்தது. அவங்க எத்தனை வருஷம் ராஜ்யம் பண்ணினார்கள் என்று சொன்னால் 1200 ஆண்டுகள் தேசத்தை, முழு தேசத்தை யார் ஆண்டு கொண்டு இருந்தாங்கன்னா ரோமானியர்கள் ஆண்டு கொண்டு இருந்தாங்க. அந்த ரோமானியர்களுடைய அடிமைகள் உலகம் முழுவதும் 600 கோடி அடிமைகள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இருந்தாங்க. இந்த கொலேசு பட்டணத்தில் ஒதுக்குப்புறமாக இருந்ததானே இந்த பண்ணையார் பெரிய பணக்காரனாக இருக்கிற இந்த பீலமோனுக்கும் கவனிக்கலாம் அநேக அடிமைகளும் வேலைக்காரர்களும் என்ன பண்ணா இவருக்கு இருந்தாங்க. தேவ பிள்ளைகளே, இந்த பீலமோன் எப்படி ரட்சிக்கப்பட்டார், எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் என்பதை உங்களுக்கு சொல்லி நான் போகும்படியாக விரும்புகிறேன். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார்னா, பவுல்
எபேசு பட்டணத்தில் போய் ஊழியம் செய்கிறார். அங்கே எதிர்ப்பின் காரணமாக யார் வீட்டில் போயிட்டு சபை நடத்தி நின்றாருன்னு சொன்னேன். திறனு என்கின்ற ஒரு வீட்டில் போயிட்டு 2 வருஷம் தங்கி கர்த்தருடைய சபையை யார் நடத்தின்னு வந்தார்? அப்போஸ்தலனாகிய பவுல் நபனை நடத்தி கொண்டு வந்தார். 12 வருஷமாய் கொலேசு பட்டணத்தில் இருக்கிற இந்த பீலமோன் பண்ணையார் 12 வருஷமாக வியாதிப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிற இவர் பவுல் ஊழியம் செய்கிறார். அவர் மூலிமா அநேக அற்புதங்கள் நடக்கிறது. பவுலால் ஊழியத்தில் அதிகமாக அற்புதங்கள் நடந்த இடம் எங்கன்னா எபேசு பட்டணத்தில் தான் நடந்தது. தேவ பிள்ளைகளே, இதை குறித்து பீலமோன் கேள்விப்பட்ட உடனே பவுலை வர வைக்கிறாங்க. பவுல் புறப்பட்டு போய் பீலமோனை பார்த்து ஒரே ஒரு ஜெபந்தான் பண்ணார். அந்த ஒரு ஜெபத்திலேயே அவருக்கு பரிபூர்ண சுகத்தை தேவனாகி கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு இந்த பீலமோன் ரட்சிக்கப்பட்டு பெரிய பண்ணையாராக இருந்தாலும் கூட, நீங்கள் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் எங்களுக்கு பிரியம் உள்ளவனும் பாருங்க, பெரிய பண்ணையாரா இருந்தாலும் கூட பவுலோடு கூட சில நாட்கள் இவர் என்ன செய்தார்னா ஊழியம் செய்தாருங்க. யாரு? பீலமோன் ஊழியம் செய்தார். இதை தான் சொல்றாரு பாருங்க, தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமானவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பீலமோனும். தேவ பிள்ளைகளே, பீலமோன் பவுலோடு இணைந்து ஊழியம் செய்து சத்தியத்தை யார் கற்றுக்கொண்டார்னா இந்த பெரிய பண்ணையாராய் பணக்காரனாக இருக்கிற இந்த பீலமோனவனை கற்றுக்கொண்டவராக இருந்தார். ஆமே. இதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் இப்போ வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நான் சொல்லிட்டு போயிடுறேன். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16லேருந்து 31 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா பீலமோன் என்ன செய்தார் என்பதை அந்த பகுதியில் நம்ம அறிந்து கொள்ள முடியும். சரி, இப்போ 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? பீலமோனுக்கு என்ன நிருபம்? நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு பாருங்க, ஒரு விசுவாசிக்கு ஊழியக்காரன் துணிந்து கட்டளையிட முடியும். இப்போ பிள்ளைங்க கூட வேலை செய்கிறாங்க சொன்னால், நான் இதே ஒரு ஊழியக்காரனாக இல்லாமல் அவங்கள அதிகாரப்பூர்வமாக என்னால் வேலை செய்ய வைக்க முடியாது. பிள்ளைங்க ஆண்டுடைய வேலைனும் பயப்படுதுங்க. பிற்பாடு நம்ம சொன்னாலும் ஐயா சொல்கிறாரு, ஊழியக்காரர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிந்து செய்கிறதே நம்ம பார்க்குறோம். அதே தான் சொல்கிறாரு. ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயது உள்ளவனாகவும் கிறிஸ்துவின் 9 வாசிக்கமா? நீ செய்யத்தக்கது உமக்கு கட்டடும்படிக்கு பாருங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். இது அப்புறமா பார்க்கலாம். கிறிஸ்துவின் நிமித்தம் நான் துணிந்தவனாக இருந்தாலும், இவர் உடன் ஊழியக்காராக இருந்ததுனால பவுல் இவர் அதிகாரப்பூர்வமாக என்ன பண்ணால் ஆளுகை செய்தவராக காணப்பட்டார். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, 12 வருஷமாக வியாதியாக இருந்த இவர் எபேசு பட்டணத்தில் ஊழியம் திறனு என்கின்ற வீட்டில் ஊழியம் செய்கிற பவுலை குறித்து பீலமோன் கேள்விப்பட்டு ஆட்களை, அதாவது வேலையாட்களை அனுப்பி பவுலை கொலேசு பட்டணத்தில் ஒதுக்குப்புறமாக இருக்கிற அந்த பண்ணையார் வீட்டுக்கு கொண்டு வர செய்து ஜோமனி சுகமாகுது. பவுலோடு கூட சில நாள் யார் ஊழியம் செய்யுது? தீமோத்தேயு, தீத்து, எப்பப்ரா தீத்து எப்பப்ரா பவுலோடு கூட இணைந்து உடன் ஊழியக்காராக ஊழியம் செய்தது போல யாரும் ஊழியம் செய்தானா பெரிய பணக்காரன் பண்ணையாராக இருக்கிற இந்த பீலமோன நபனா பவுலோடு கூட ஊழியம் செய்தார். ஆமே. அதை தான் சொல்கிறார், நீ இந்த ஒனேசுமை சேர்த்துக்கொள்வதற்கு நான் துணிந்து கட்டளையிடலாம், ஆனால் நான் அப்படி செய்யலை, அன்பின் நிமித்தமாக நான் செய்கிறேன். அல்லேலூயா. இப்போது ஊழியக்காரனாக இல்லாமல் உங்கள்கிட்ட அதிகாரப்பூர்வமாக என்னால் பேச முடியாது. ஊழியம் கொடுத்ததுனால தான் உங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி பேச முடியுது? அதிகாரப்பூர்வமான அவனை பேச முடிகிறது. ஆமே. அல்லேலூயா. சார் கவனிக்கலாம். இந்த பீலமோனவனா அதுக்கு பிற்பாடு தன்னுடைய வீட்டில் வந்து சபையை நடத்தினார். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? பிரியமுள்ள அப்பியாளுக்கும். அப்பியாள் என்று அப்பியாள் யாருன்னா இந்த மன்னிக்கணும், பீலமோனுடைய மனைவி தான் அப்பியாள். அல்லேலூயா. பாருங்க, இந்த அம்மா பேர் என்ன பேர்? பீலமோனுடைய மனைவி பேர் அப்பியாள். பவுலோடு கூட சில நாள் ஊழியம் செய்து கொலேசு பட்டணத்துக்கு வந்து பீலமோன் தான் வீட்டில் ஆராதனை நடத்துகிற ஒரு ஜபக்கூட்டம் நடத்தும் போது
அதுக்கு ஊழியக்காரி யார் இருந்தார்னா, கீழே வாசிக்கலாமா? அப்படியே வாசிக்கமா. பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும். அர்க்கிப்பு கவனிக்கலாம். வீட்டில் இருக்கிற அந்த சபையினுடைய ஊழியக்காரர் பேர் என்ன பேர்? அர்க்கிப்பு. பீலமோனு சபையை வைத்து ஒரு ஊழியக்காரரை வைத்து நடத்தினார். அந்த ஊழியக்காரர் பேர் என்ன பேர்? அர்க்கிப்பு. உம்முடைய வீட்டில் கூடி வருகிற சபைக்கு போதகராக இருக்கிற அர்க்கிப்புக்கும் என்று சொல்லி எழுதுகிறார். பாருங்க, எனக்கு பிரியமான அப்பியாள் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, பவுல் யார் அதிகமாக பிரியமானவன் என்று சொல்லுவார்னா, ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரம், கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கலாம். ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? 5ஆம் வசனத்தை. அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்க. அவருடைய வீட்டில் கூடி வருகிற சபையும் வாழ்த்துங்க. அகையாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்க. பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள் என்று சொல்றார். ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரத்தில் வாழ்த்துதலை சொல்லிக்கினே வருவார். 9 ஸ்திரீகளுக்கு வாழ்த்துதலை சொல்லுவார்னா உங்களுக்கு நடத்தி இருக்கிறேன். சரி, இருக்கட்டும், கவனிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரத்தில் அநேகருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்த்துக்களை சொல்லிக்கின்னு வரும்போது எப்பனத்தை எனக்கு பிரியமானவன் என்று சொல்கிறார். அவர் எப்பேற்பட்டவர்னா, நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். பவுல் எப்போல்லாம் ரோமாபுரிக்கு போகிறாரோ ஊழியம் செய்ய முடியாது. அவர் என்ன பண்ணா, வேலையை ஓரம் கட்டிட்டு போயிட்டு பவுலோடு கூட ஊழியம் செய்து பவுல் என்ன விரும்புகிறாரோ அதை சமைத்து அவருக்கு செய்கிறவராக காணப்பட்டார். ஆகவே தான் அவர் என்னன்னு சொல்கிறார்னா, எனக்கு பிரியமான எப்பனத்தை என்ன பண்ணுங்க, வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த பீலமோனுடைய வீட்டுக்கு எப்பெல்லாம் பவுல் போகிறாரோ, பிற்பாடு பவுல் 2 வருஷம் எங்கே வீட்டு சிறைச்சாலையில் இருந்தார்னா இந்த பீலமோனுடைய வீட்டில் தான் இருந்தார். அதை நான் பிற்பாடு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போல்லாம் பவுலுக்கு எது பிடிக்குமோ அந்த விதத்தில் ருசியாய் சமைத்து கொடுத்தவங்க யாருன்னா இந்த அப்பியாள். ஆகவே தான் வாழ்த்துதல் சொல்லும்போது, அறிமுகப்படுத்தும் போது, எனக்கு பிரியமான அப்பியாலும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புக்கும் உம்முடைய வீட்டில் கூடி வருகிற சபைக்கு எழுதுகிறதாவது என்று எழுதுகிறார். ஆமே. சரி, வீட்டில் இருக்கிற சபைக்கு யார் போதகர்? அர்க்கிப்பு. பாருங்க, இந்த பீலமோனுடைய மனைவி பேர் என்ன பேர்? அப்பியாள். பிரியமான அப்பியாள் என்று சொல்றார். இப்போ அடுத்தவங்க மனைவி போய் பிரியமானவளன்னு கூட முடியுமா? தின்னு கட்டிடுவாங்க. இவர் கூப்பிடுறதுக்கு காரணம் என்னன்னா, இவர் மூலிமா ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைங்க. அது மாத்திரமல்ல, இவருக்கு நல்ல விதத்தில் அவங்க என்ன பண்ண உபசரித்ததுனால எனக்கு பிரியமான அப்பியாள் என்று நம்ம சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆமே. அல்லேலூயா. பிரியமான அப்படின்னா மூல மொழியில் என்ன சொல்லப்பட்டுனா, மனதை குளிர பண்ணுகிறவள் என்று பொருள். அல்லேலூயா. அப்போ பவுல் விரும்புகிறத அதிகமாய் செய்து அதை சமைத்து கொடுத்து பவுலுடைய, அதாவது அந்த கசப்பு தன்மை, சிறைச்சாலுடைய கசப்பு தன்மை தெரியாமல் காத்து கொண்டது யாருன்னா இந்த அப்பியாள் என்று சொல்லி பார்க்குறோம். ஆமே. சரி, இப்போ ஒனேசிமை குறித்து பார்க்கலாம். ஒனேசிமை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல யாரை பார்த்தோம்? பீலமோனை குறித்து பார்த்தோம். அவர் யார்? ஒரு பெரிய பணக்காரன். எத்தனை வருஷம் அவர் வியாதியாக இருந்தார்? சரி, நல்லது, நல்லா புரிஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். கவனிக்கலாம். 2வது காரியம், இப்போ யாரை குறித்து பார்க்க போகிறோம்? ஒனேசிம். இந்த பீலமோனிடத்தில் அநேக அடிமைகள், ஏன்னா ஒரு பெரிய பணக்காரன், பண்ணையார், அநேக அடிமைகளும் வேலைக்காரிகளும் இருந்தாங்க. இந்த ஒனேசிமுக்கு விசேஷமான வேலை என்ன வேலைன்னா, பாருங்கள், பணம் கணக்கு வழக்கு பார்க்குற ஒரு கேஷியராக யார் இருந்தார்னா இந்த ஒனேசிம் இருந்தார். இவரிடத்துல பணம் சேர 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 புத்தி மாறி பணத்தை தூக்கின்னு ஓட ஆரம்பிச்சிட்டார். யார்? ஒனேசிமு ஓடினார். தேவ பிள்ளைகளே, ரோம் அரசாங்க சட்டத்தின்படி ஒரு அடிமை திருடியோ இல்லை அடிமைத்தனத்திலேருந்து இருக்க விருப்பம் இல்லாமல் தன் எஜமான விட்டு தூரத்துக்கு ஓடி போவானா அவன் கண்டுபிடிக்கப்பட்ட அண்ணா. அவனை கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா அந்த நாட்களில் காதல் அடிமைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு துவாரம் போடுவாங்க. நீங்கள் போட்டுங்கிற துவாரம் கிடையாது. அடிமைக்குன்னு அரிக்காலில் வாசக்காலில் சாய வச்சு கம்பியை சூடு பண்ணி ஒரு விதமான ஓட்டை, அந்த ஓட்டையை பார்த்த உடனே, காதில் இருக்கிற ஓட்டையை பார்த்த உடனே இவன் அடிமன் என்று எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். கவனிக்கலாம் தேவ பிள்ளையே, இவர் ஓடினார் பாருங்க. போன உடனே நம்ம மாட்டினோம்னா, இப்போ ரோம அரசாங்க சட்டத்தின்படி அடிமை என்ன பண்ண சாதாரணமாக கொல்ல மாட்டாங்க.
உயிர் போகிற வரைக்கும் பெரம்புலேயே அடிப்பாங்க. பெரம்பில் அடித்து 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 உயிர் பிரிஞ்ச உடனே தான் அந்த அடியை நிறுத்துவாங்க. இந்த அடிப்பட்டு சாவறதை விட நம்ம எங்கே போயிடலாம், ரோமாபுரி சிறைச்சாலையில் இருக்கிற பவுலை போய் பார்க்கலான்னு புறப்பட்டு போகிறார். அதுக்கு முன்னாடி பவுல் இவர் வீட்டில் ஆராதனை செய்யும்போது, யார், பீலமோனுடைய வீட்டில் ஆராதனை செய்யும்போது இந்த ஒனேசிமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஞானஸ்தானம் எடுத்தவர். அதுக்கு ஆதாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கும் கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக, பாருங்க, நான் பெற்ற மகனாகிய ஒனேசிமுக்காக என்று சொல்லுகிறார். ஏற்கனவே இவர் பவுல் மூலியமாக ஞானஸ்தானம் எடுத்தவர். எடுத்து தான் புத்தி மாறி என்ன பண்ணுறாரு, பணத்தை தூக்கின்னு ஓடினவர் நம்ம திரும்ப மாட்டினோம்னா சித்திரவதை செய்து நம்மளை கொலை செஞ்சிடுவாங்க, நம்ம யார் இடத்துல போயிடலாம், பவுல் இடத்துல போயிடலாம் சொல்லி பவுல் இடத்துல புறப்பட்டு போகிறார். போன உடனே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ரோம் சேவகர்கள் பார்த்தீங்கன்னா 7 அடி உயரம் இருப்பாங்க. எத்தனை அடி? 7 அடி. கவனிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கலாம். அவங்க 7 அடி உயரத்தில் இருக்கிறவர்கள் தான், அதாவது காவல்துறைக்கே அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. 7 அடி உயரம் இருப்பாங்க. பவுல் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் 4.2 அடி. பவுல் அவங்கள பார்க்கணுன்னா இப்படி தான் பார்ப்பார். பாருங்கள், இப்படி தலையை தூக்கி தான் அவங்கள பார்க்கணும். அந்த அளவுக்கு ரோம் சேவர்கள் நல்ல ஹைட்டும் வெயிட்டுமாக இருப்பாங்க. பவுல் கையும் காலெல்லாம் சங்கிலினால் கட்டப்பட்டு இருக்குது. ஒனேசிமு போய் பார்க்குறாரு. பவுலை பார்த்தோன்னே கண் கலங்குது. விசாரணைக்கு புறப்பட்டு பவுல் போகிறாரு. விசாரணைக்கு போகும்போது யாரிடத்தையும் யார் பேசக்கூடாது, சிறைச்சாலையில் இருக்கிற கைதியாக இருக்கிறவங்க பேசவே கூடாது. போய் பார்க்குறாரு. பவுல் கண் சாடின் வாயிலாக நான் திரும்ப உன்னிடத்துல பேசுகிறேன்னு சொல்லிட்டு பவுல் என்ன பண்ண விசாரணைக்கு போயிட்டார். கவனிக்கலாம், யார் பவுலால் சிறை சேதம் பண்ணப்படுன்னா, எல்லாருங்க கவனிங்க, எல்லோரும் வேடிக்கை பார்க்காதீங்க, பாருங்கள், எல்லோரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. கவனிக்கலாம், நீரோ மன்னனால் அவர் சிறை சேதம் பண்ணப்பட்டார். அந்த நீரோ மன்னன் விசாரணை சொல்லி ஒரு 2-3 விசாரணை ஒரு கேஸை முடிக்க மாட்டான். பாருங்கள், பைத்தியம் பிடிக்கிற மாதிரி மென்டல் டார்ச்சர் கொடுக்குற மாதிரியே பண்ணிக்கின்னு இருப்பான். விசாரணைன்ற பேரில் கூப்பிட்டு நெருப்பில் தள்ளி அவங்கள வேதனைப்படுத்தி என்ன பண்ணால் சந்தோஷப்படுகணும். யாராக இருந்தான்னா இந்த நீரோ மன்னன் இருந்தான். இது போல தான் பவுலை சித்திரவதை பண்ணி விசாரணை செஞ்சுக்கினே இருந்தான். தேவ பிள்ளைகளே, இந்த ஒனேசிமு போய் பார்த்த உடனே பவுல் சொல்கிறாரு, கண் சாடியாக சொல்லிட்டு விசாரணைக்கு போயிட்டு வந்த பிற்பாடு ஒனேசிமு இடத்துல பேசுகிறார். இது போல் நான் தவறு செஞ்சேன், இது போல் நான் வந்துட்டேன், நான் என்ன செய்வது? 2 வருஷம் பவுலோடு யார் இருக்கிறது? இந்த ஒனேசிமு இருந்து அவர் எப்போல்லாம் அவரை பார்க்குறாரு, சிறைச்சாலையில் பவுலை பார்ப்பார். பார்க்கும்போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர் மனம் மாறினார். பவுலும் சில டெஸ்ட்டுகளை வைக்கிறார். வச்ச பிற்பாடு அவர் முற்றிலுமாக மனம் திரும்ப இருக்கிறதே அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்த பிற்பாடு தான் 11ஆம் வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க. 11ஆம் வசனம், முன்னே உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், முன்ன உமக்கு பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனமாக இருப்பான் தான் நீ எங்கே வச்ச? ஞானஸ்தானம் எடுத்தானே என்று சொல்லி நம்பிக்கைக்குரியவனா எங்கே வச்ச? பணம் சம்மந்தப்பட்ட காரியத்தில் வச்ச. ஆனாலும் அவன் என்ன பண்ணிட்டான்? உனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டான். இப்போது உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் சொல்கிறாரு. எதனால் பிரயோஜனம் உள்ளவன்னா, அதை ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டால் நம்ம பிரயோஜனமாக மாறிடுவோம். கவனிங்க, முதல்ல நம்ம பிரயோஜனம் இல்லாமல் இருந்தோம். குடும்பத்துக்கும் சரி கர்த்தருக்கும் சரி யாருன்னா பிரயோஜனமாக இருந்திருக்கிறோமா? இல்லை. கர்த்தருக்குள்ளே வந்த பிற்பாடு தேவனுக்கும் குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பிள்ளைங்க பிரயோஜனமாக இருக்கணும். அல்லேலூயா. குடும்பத்திலே நல்ல சாட்சி இருக்கணும், சபையிலே நல்ல சாட்சி இருக்கணும். இங்கே கக்கப்புக்கான்னு குதிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அசியமாக பேசி அங்கே சாட்சி இல்லைன்னா கிறிஸ்துவ வாழ்க்கைக்கே நீங்கள் லாக்கி இல்லை. புரியுதுங்களா சொல்கிறது? பாருங்கள், அவர் சொல்கிறார், இப்போது உமக்கும் எனக்கும் அப்படின்னா சில டெஸ்ட்டுகளை வைக்கிறார். பார்த்தா பையன் தெரிந்திருக்கிறான், மாறி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இப்போ எனக்குன்னா உள்ளவன் பிரயோஜனம் உள்ளவன் என்று இந்த பரிந்துரை கடிதத்தை யார் எழுதுகிறார்னா பவுல் எழுதுகிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, நான் கலாத்தியருக்கு நிருபம் 4:19 வாசிக்கலாமா?
4:19 கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4:19 4:19 கொஞ்சம் சீக்கிரம் சிறு வாசிங்க. பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை கவனிக்கலாம். இவர் இருக்கிறதே சிறைச்சாலை. அதுலேயே ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரு, உருவாக்குகிறார். இந்த கலாத்திய சபை கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ தரிசனத்தை பார்க்குறாங்க. ஆராதனை செய்யும்போது கலாத்திய சபையில் கிறிஸ்து சிலுவையில் தொங்குகிற காட்சியோடு கூட தரிசனத்தை கண்டும் கூட பின்வாங்கி போயிட்டாங்க. அவங்கள பார்த்தா சொல்கிறாரு, மறுபடியும் கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகுவதற்காக நான் என்ன பண்ணுறேன், கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு பிரோஜனம் இருந்தால் தான் போதிக்கிற ஊழியக்காரனுக்கு அது ஆசீர்வாதம். இல்லை நீங்கள் பின்வாங்கி உங்கள் சாட்சி சரியில்லைன்னா அந்த வேதனை ரொம்ப பெரிய வேதனைங்க. அல்லேலூயா. இதை தான் காயுக்கு எழுதும்போது சொல்கிறாரு, யோவான் எழுதின 3வது நிருபத்தில், நீ சத்தியத்தில் நடந்தால் தான் எனக்கு பிரியம் என்று சொல்லுகிறேன். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கின்ற சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்லுகிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க சாட்சியாக இருந்தால் தான் சபைக்கும் சரி கிறிஸ்துவுக்கும் அது சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ 11ஆம் வசனத்துக்கு வந்துடலாம். முதல்ல உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன் இப்போ எனக்கும் உமக்கும் பிரயோஜனம் சொன்னால், இப்போ அவன் எப்படி இருக்கிறான், ஒழுக்கமாக இருக்கிறான். பல பரிசோதனை வச்சு பார்த்தேன், திருந்திட்டான், இப்போ ஒழுக்கமாக இருக்கிறான்னு சொல்கிறார். 12ஆம் வசனத்தை சீக்கிரம் வாசிக்கணும். நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். பாருங்க, பவுல் சொல்கிறாரு, நான் எப்படி இருக்கிறனோ அதே போல் அவனும் இருக்கிறான். எப்படி பரிந்துரை எழுதுறாரு பாருங்க, ஒரு அடிமைக்கு எப்படி எழுதுறாரு பாருங்க. நான் உம்மிடத்தில் அனுப்புகிறேன், என் உள்ளம் போல இருக்கிற அவனை என்ன பண்ணு, ஏற்றுக்கொள்ளும். என் உள்ளம் போல இருக்கிற அவனை ஏற்றுக்கொள்ளன்னா அவனுடைய பொருளை மட்டும் சொல்கிறேன். நான் எப்படி இருக்கிறனோ அதே போல் அவனும் இருக்கிறான். பவுலை போல ஒனேசுமோன் அவனா மாறிட்டாரு, மாறப்பட்டு இருக்கிறான் என்று சொல்லி பரிந்துரை எழுதுகிறார். ஆமென். தேவ பிள்ளைகளே, உங்களிடத்தில் நான் அதை எதிர்பார்க்குறேங்க. கொஞ்சம் அப்படி வயிறு நினைஞ்ச உடனே அது எப்படி தான் வரேன்னு தெரிலங்க, அந்த பெருமை பேச்செல்லாம். அம்மா கவனிங்க, என்ன உச்சத்துக்கு போனாலும், ஊழியத்திலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி, என்ன உச்சத்துக்கு போனாலும் எதை விட்டுறக்கூடாது, தாழ்மை விடவே கூடாது. நேற்று கூட தாழ்மை குறித்து சொன்னேன். விருந்துக்கு ஒன்று அழைக்கப்படும் போது எந்த இடத்துக்கு போகாது, முதன்மையான இடத்துக்கு போகாது என்றார். அதனுடைய பொருளே என்னன்னா, கவனிக்கலாம், நீ எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டாலும் எங்கேருந்து வந்த என்பதை மறக்கக்கூடாது. ஆமாங்க, அதுதான் இப்போ தாவீது சொல்கிறார், தாழ்மையில் நம்மளை நினைத்தவர் என்ன பண்ணு, துதி, அவர் கிருபை என்று இருக்கின்றார். அந்த தாழ்மையை விடவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ பவுல் சொல்கிறாரு, நான் எப்படி இருக்கணும் அதே போல் அவனும் இருக்கிறான். பவுலை போல ஒனேசும மாறிட்டாருன்னு சொல்கிறார். ஆமென். அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க தாழ்மையாக இருங்க, பரிசுத்தமாக இருங்க, விசுவாசமாக இருங்க. எப்படி இருங்க, விசுவாசமாக இருங்க. உங்களுக்கு சொல்கிறேனே, இந்த விபிஎஸ்எல்ல கணக்கெல்லாம் இவன் எடுத்து பார்த்தா 82,000 கிட்ட போச்சு. சாப்பாட்டுக்கு ப்ரைஸ் பொருள் மட்டும் 23,000 ரூபாய் கிட்ட வாங்கணும். சாப்பாடு எல்லாத்தையும் பார்த்தோம், எல்லாம் கணக்கெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஆகலை, 62, 65 கிட்ட வந்துடுச்சு. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது என்ன சொன்னேன்னா, ஒரு வாரமாக குறிப்பு ஜெபம் சபையில் ஓடிக்கின்னு இருக்குது. ஆண்டவரே, விபிஎஸ் நடத்த போகிறோம், இந்த 3 நாளும் இந்த 6 நாளும் நாங்கள் கறி ஆகாரம் போனோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தோம். அது மாத்திரம் இல்லை, ப்ரைஸ் பொருள் நல்லா நேர்த்தியானதாக கொடுக்கணும். எப்போவுமே அதுமாரி தான் கொடுக்குறது. இந்த ஓட்டல் தக்கியாக இருக்குது, ஆண்டவர் பார்த்துக்கிறார், அது மாதிரிலாம் கிடையாது. டீச்சர்ஸு வாலண்டியர்ஸுக்கு அவங்க பொருளுங்களை வாங்கி பாருங்கள், 1 கிலோ இருக்கும் கொடுத்ததெல்லாம். அது போல் தான் கர்த்தர் செய்ய வைப்பார். கவனிக்கலாம், ஏன்னா அது அவங்களுக்கு கொடுக்கல, கர்த்தருடைய ஊழியம். அதை நம்ம கனம் பண்ணும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவார். ஆமென். கவனிக்கலாம். ஆனால் ஆண்டுடைய பெரிதான கிருபைனால 2 MRF டயர், நம்ம ஊழியத்துக்கு போகிற அந்த டாடா ஏசிக்கு 2 டயரு 4 புது டிஸ்க்கு வாங்குவோம். அது ஒரு 18,000 ரூபாய் கிட்ட ஆச்சு. ஆச்சு இல்லைப்பா? ஆச்சு. எல்லாம் சேர்த்து இதெல்லாம் கணக்கு பார்த்தா வந்ததுங்க. தேவ பிள்ளைகளை, எப்படி இவ்வளோ காசு வந்து போச்சுன்னு சொல்லி நான் நைட்லேருந்து கணக்கு வச்சு பார்க்குறேன்.
எல்லாரும் சபையார் கொடுத்து தான் மற்ற எங்கள் வெளியிலேருந்து ஒருத்தரும் தரல. ஆனால் கொடுத்தது வரைக்கும் கணக்கு பார்த்தா சாப்பாட்டுக்குன்னு 1000, 4500, 6000 இந்த மாதிரி ஒரு 5 பேர் கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் கணக்கு வச்சு பார்த்தா 30 கிட்ட தான் வருதே தவிர தாண்டவே இல்லை. ஆனால் எப்படி இந்த செலவு வந்து கர்த்தருக்கு மட்டும்தாங்க தெரியும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்கள் ஊழியக்கார பாருங்க, விசுவாசமாக இருங்க, பரிசுத்தமாக இருங்க, தேவ பிள்ளைகளை தாழ்மையாக இருங்க. இந்த 3 காரியத்தை உங்களிடத்துல நான் எதிர்பார்க்குறேங்க. இதை தான் சொல்கிறேன். நான் எப்படி இருக்கணும் அதே போல் இவனை என்ன பண்ணிட்டான், மாறிட்டான்னு சொல்லி ஒனேசிமை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. கிறிஸ்து இயேசுவை நான் பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் சொல்கிறார். நான் திருடனா இருந்தால் நீ திருடு, நான் உங்கள்கிட்ட பெருமையாக இருந்தேன்னா நீ பெருமையாக இரு, இல்லை நான் விபச்சாரக்காரனாக இருந்தால் நீங்களும் விபச்சாரக்காரனாக இருங்கன்னு சொல்கிறேன். தேவ பிள்ளையை பரிசுத்தமாக இருக்கும். ஊழியக்காரன் எப்படி இருக்கிறான்னு பாரு. அல்லேலூயா. சரி, 13ஆம் வசனத்துக்கு வந்துடலாமா? சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். பவுலுக்கு ஆசை, மாறிட்டார். இவனை தன்னோடு கூட வச்சுன்னு இருக்கணும் தான் ஆசை. ஆனால் பவுலுக்கு அது விருப்பம் இல்லை. ஏன்னா அவன் யாருடைய அடிமை? பீலமோனுடைய அடிமை. தொடர்ந்து நானே வைத்துக்கொள்ள தான் ஆசை, ஆனாலும் அவனை நான் உம்மிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். ஆமே. இப்போ 14, 15 கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கமா? ஆனாலும் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாகவல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாய் இருக்க. பாருங்க, இனிமேல்ட்டு அவன் வீட்டுக்கு வரும்போது இனி அவனை அடிமையாக நீ வச்சிருக்க கூடாதுப்பா, அடிமையாக நீ பார்க்கக்கூடாது. ஒரு தேவனுடைய மனுஷனா ஊழியக்காரனா நீ என்ன பண்ணு பார் என்று பரிந்துரை எழுதிட்டு பாருங்க. 16ஆம் வசனத்தில் எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின் படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை அப்படியே வாசினாங்க. நேரம் ஆயிடுச்சு. 17 வசனம். ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல, என்னை ஏற்றுக்கொள்வது போல அவரையும் ஏற்றுக்கொள் என்பதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னை மதிக்கிறது போல. ஊழியக்காரனாகி என்னை நீ எப்படி மதிக்கிறியோ, நீ 12 வருஷம் மரணப்படுக்கையில் இருக்கும்போது வந்து ஜெபமணி சுகமான பிற்பாடு எந்த அளவுக்கு என்னை கனப்படுத்தினியோ அந்த கனத்தை யாருக்கு கொடு? ஒனேசிமுக்கு கொடு என்று சொல்லுகிறார். 18 வாசிக்கலாமா? அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். ஏன் கணக்கில் வைன்றார் பவுலு? கடனை மன்னிக்க சொல்ற, ஏன் கணக்கில் வை அப்படின்னா, இனி ஒனேசிமை நீ என்ன பண்ணா கௌரவிக்கணும் என்று நம்ம பவுல் சொல்லுகிறார். ஆமே. அல்லேலூயா. சரி, பார்த்துக்கினே இந்த நேரம் ஆகிடும், கவனிக்கலாம். 2 வருஷமாக பவுல் என்ன பண்ணார்னா இவருக்கு, கவனிங்க கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க, 2 வருஷமாக இவருக்கு என்ன பண்ணார்? உபதேசம் பண்ணி இந்த பரிந்துரை கடிதத்தை எழுதி தீகுக்கு இடத்துல கொடுத்து ஒனேசிமை யார் வீட்டுக்கு அனுப்புகிறாருன்னா பீலமோன் வீட்டுக்கு அனுப்புகிறார். பீலமோன் வாசிக்க கண்களில் கண்ணீர். தேவ பிள்ளைகளே, பீலமோன் அந்த ஒனேசிமை கட்டி பிடித்து முத்தம் செய்து பவுலை எந்த அளவுக்கு கனப்படுத்தினாரோ அதே கனத்தை ஒனேசிமுக்கு கொடுத்தார். ஆமே. கவனிக்கலாம். அந்த வீட்டில் இவர் பீலமோன் என்ன பண்ணுவார்னா எழுந்து சாட்சி சொல்லுவார். சங்கீதத்தில் சொல்லப்பட்டது இல்லையா, என்னை வெகுவாய் தண்டித்தும் கர்த்தர் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கலன்னு சொல்லுகிறது போல இவனை எழுந்து சாட்சி கொடுப்பார். கவனிக்கலாம். அந்த அர்க்கிப்பு என்பவர் தான், அந்த ஊழியக்கார பேர் அர்க்கிப்பு என்பவர் தான் செய்தி கொடுப்பார். பீலமோனும் அந்த சபையில் ஒரு ஊழியக்காராக பிற்பாடு காணப்பட்டார். ஆமே. சரி, 22ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க, முடிச்சிடுங்க. உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகப்படுவேன் என்று நம்பி இருக்கிறபடியா நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். சரி, எனக்காக நீங்க நான் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் நம்பிக்கையா இருக்கிறேன். ஊழியக்காரனுக்காக விசுவாசி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லாமல் ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்றாரு. ஒரு இடத்தை எனக்காக என்ன பண்ணும்? ஆயத்தம் பண்ணும் என்று சொல்றார். தேவ பிள்ளைகளே, பவுலு ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு
இந்த பீலமோனை குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவர் யார்? ஒரு கிரேக்க ரோம் பிரஜையாக இருந்ததுனால இவர் பெரிய வீடு இருந்தது. அந்த வீட்டு காவலில் 2 வருஷமாக யார் இருந்தார்னா பவுல் இந்த ஒனேசிமுடைய வீட்டில் தான் இருந்து அதுக்கு பிற்பாடு கொண்டு போய் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார். பவுலுடைய தலை கிடைக்கல, முண்டத்தை வரைக்கும் கொண்டு வந்து நம்மனா அடக்கம் செய்தாங்க. ஆமே. இதை தான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார் பாருங்க, நான் இருக்கும்படிக்கு ஒரு இடத்தை எனக்காக என்ன பண்ணும், ஆயத்தம் பண்ணும் என்று சொல்கிறார். அதுக்கு பிற்பாடு பவுல் எங்கே வந்து இருக்கிறாரு சொல்லுங்களேன்? ஒனேசிமு மன்னிக்கணும், பீலமோனுடைய வீட்டில் வந்து இருக்கும் 2 வருஷம் இருந்து அங்கே காவலில் இருக்கிறாரு. ஆனால் காவலில் இருக்கிற மாதிரி தான் சுதந்திரமாக தான் அங்கே இருந்தார். அதுக்கு பிற்பாடு கொண்டு போயிட்டு அவர் என்ன பண்ணாங்க, சிறைச்சேதம் பண்ணாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ அறிவிப்புக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் செய்திக்கு நேராக போயிடுறேன். புரோஜனம் என்ற தலைப்பை போட்டுங்க. புரோஜனம் என்ற தலைப்பை போட்டுங்க. முதலாவது காரியம் 1 தீமோத்தேயு, நான் ஒரு 10 நிமிஷத்தில் இல்லை 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு திருவந்து கொடுத்துறேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 7ஆம் வசனத்துலேருந்து வாசிக்கலாம். பாருங்க, முதலாவது காரியம் தேவ பக்தி பிரயோஜனம் உள்ளதுங்க. அம்மா இங்கே கவனிங்க, தேவ பக்தியாக இருக்கிறான் பாருங்க. இந்த கேவிங்க பேசுகிற மாதிரி முட்டை கதை, ஊரு கதை, உலக கதைலாம் பேசினே இருக்க மாட்டாங்க. சொல்கிறாரு பாருங்க, கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி என்னது? அற்ப பிரயோஜனம். இந்த சரீரத்தை என்னதான் பேணி காத்தாலும் அலங்கரிச்சாலும் ஒரு நாளைக்கு இது அழியக்கூடியது தான். அல்லேலூயா. இந்த சரீரம் என்ன பிரயோஜனம்? அற்ப பிரயோஜனம். தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. மா இங்க பாருங்க, தேவ பக்தி பிரயோஜனம் உள்ளது. நீங்க பக்தியா இருக்கணும். பக்தி இல்லாம சபைக்கு வர முடியாது. கவனிங்க, பயபக்தி இருக்கணும். ஈசாக்க குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருக்கு மட்டும்தான் ஒரு புனைப்பெயர் இருக்குது, பயபக்திக்குரியவர் என்று சொல்லி ஈசாக்க குறித்து சொல்லப்பட்டிருக்குது. பயம் சொன்னால் தேவனுடைய வார்த்தை நிறைவேறு. ஈசாக்கு சொல்லப்பட்டது அந்த பயம் என்ற வார்த்தை மூலமொழியில் பார்த்தா, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தா கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தீமையை விட்டு விலகுவான்னு இருக்குது. ஆனால் ஆதியாகமும் 22:12 பிற்பாடு ஈசாக்கு சொல்லப்பட்ட பயமும் எதுக்கு மூலமையில் கொடுக்கப்பட்டதுன்னா தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுங்களாம். இப்போ 26ஆம் அதிகாரத்தில் பஞ்சம் வருது. ஆதியாகமம் பஞ்சம் வருது. 26ஆம் அதிகாரத்தில் பஞ்சம் வருது. இவர் புறப்படும் போது, ஈசாக்கு புறப்படும் போது கர்த்தர் சொல்கிறாரு, நீ இங்கே இரு, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன்னார். பாருங்கள், பஞ்சத்தில் இங்கே இருந்தார். வெறும் கட்டாந்தரைய உழுது அதில் விதைச்சார். 100 மடங்கு பலன் அடையும்படியாக கர்த்தர் செய்தார். இவருடைய வேரில் கர்த்தர் நீர் சுரக்கும்படி ஆண்டவர் செய்தார். விதைக்கப்பட்ட விதைகளுக்கும் வேர்களுக்கும் நீர் சுரக்கும்படி கர்த்தர் செய்து 100 மடங்கு அறுவடை செய்ய முடியாது ஈசாக்குக்கு கர்த்தர் உதவி செய்தார். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற ஒரு பக்தி உங்களுக்குள்ளே இருக்குமானா, இந்த ஜீவனா உங்கள் ஜீவனுக்கும் சரி, பின்வரும் ஜீவனா நீங்கள் பெற்றெடுக்கிற அதாவது பிள்ளைகளும் சரி, பேரன் பேத்திகளுக்கும் சரி, அது என்னவா இருக்குன்னா வாக்குத்தத்தமாக ஆஸ்வதிகமாக இருக்குன்ற. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தேவ பக்தியாக இருப்பேன்னா உன் சந்ததி ஆஸ்வதமாக இருக்கு. நியாயப்பிரமாணம் அதுதான் வலியுறுத்துது. நீ பாவம் செய்வாயனா 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் சந்ததியை விசாரிப்பேன்றார். அதே நீங்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்போது 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் உன் சந்ததிக்கு இரக்கம் செய்கிறாருங்க. அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளையே, தேவ பக்தின்னா உள்ளது, பிரயோஜனம் உள்ளது. பக்தியாக இருங்க. எப்பேற்பட்ட பக்தினா, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தையை நிறைவேற்றி பக்தி பண்ணி விடலாம்னா தேவ பிள்ளையே உன் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்குங்க. அல்லேலூயா. உன் சந்ததி எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, 2வது காரியம் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 27:24. தேவ தரிசனம் புரோஜனம் இல்லை என்று சாபத்தை வரவைத்து கொண்டார் பாருங்க. 2வது குறிப்பு, தேவ தரிசனம் புரோஜனம் இல்லை என்று சொல்லி எதை வருவித்து கொண்டாரு? சாபத்தை வருவித்து கொண்டார்.
27, 24 மத்தேயு. கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயாணத்திலே பிரோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி. பிலாத்துடைய மனைவிக்கு கர்த்தர் சொப்பனம் கொடுத்திருக்கிறார். பிலாத்து 2 முறை விசாரிக்கிறார், 6 முறை முயற்சிக்கிறார் இயேசு எப்படின்னா விடுதலை ஆக்கணும்னு சொல்லி. ஆனால் இயேசுக்கு விரோதமாக கலகம் அதிகமாகுது. அதனால் நம்முடைய பதவிக்கு, கவர்னர் பதவிக்கு எதனா ஆபத்து வந்துட போகுன்ட்டு கவனிக்கலாம். இந்த ரத்த பழிக்கு நான் இல்லை. வாசிங்கம்மா, திரும்ப வாசிங்க. கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயாணத்திலே பிரோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய ரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். சரி, கவனிக்கலாம். தேவ தரிசனம், கர்த்தர் கொடுத்த சொப்பனம். இவர் நீதிமானா இருந்தாலும் என்னால் விடுதலையாக்க முடியலன்னு சொல்லி பாருங்க, பதவியை காப்பாற்றி கொள்ள முடிய இயேசுவை கை விட்டதுனால யார் சாபத்தை வர வைத்து கொண்டது? பிலாத்து சாபத்தை வர வைத்து கொண்டார். ஆமே. தேவ பிள்ளைகளை, தேவ தரிசனம் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி சாபத்தை யார் வர வைத்து கொண்டது? பிலாத்தும் சரி, இஸ்ரவேல் ஜனங்களை நம்மனா வர வைத்து கொண்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்ன பேசுறாரு, தரிசனம் கொடுக்குறாருன்னா அதை நிறைவேற்றினன்ற ஒரு பயம் இருக்கட்டும். அதுதானே நிறைவேற்றிக்குவார். அப்படி அசதியாக இருந்தோம்னா சாபம் வந்துடுங்க. ஆமாங்க, நேற்று கூட ஞானத்தை பயமாக கட்டவரத்தெல்லாம் பேசிட்டான். அந்த பையன் வந்து அப்படியே அழுகுறான், ஒரு மாதிரி கண்ணு கலங்குறான். என்ன பண்ண போகிறேன்னு கேட்டான். கத்தர் பண்ணிக்கோ கம்முன்னுறாங்க. அவன் ஒன்றுமே பேசலை. ஏன்னா தரிசனம் இருக்குது. இந்த கிராமத்தை அறுவடை செய்வோன்னு சொல்லி தான் கத்தர் அனுப்பிச்சார். நான் அந்த தரிசனத்தை முக்கியப்படுத்த பிள்ளையை பார்த்தோன்னா நான் சாபத்தை வர வச்சு கொள்ளுவேங்க. ஆமாங்க, கத்தர் பார்த்துன்னுக்கிறாருங்க. தேவ தரிசனம் பிரயோஜனம் உள்ளது. அதை நிறைவேற்ற பிரயாசப்படலைன்னா என்ன வந்துடும்? சாபம் வந்துடும். அவன் அது மாதிரி ஆயுது நான் பார்க்கல. ஒரு மாதிரி அப்படியே கலங்குறான். அவன் ரொம்ப பேஸ்டாக இருப்பா. அப்போ கூட அவன் வாடா போடான்னு கூட சொல்லலைங்க. ரொம்ப பேஸ்டாக இருப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா. அப்படியே கலங்கினான். உரா கத்தர் பார்த்துக்காரு. ஆமாங்க, ஏன்னா கத்துடைய தரிசனம் பெருசு. பிசாசு எதனா பண்ணலான்ட்டு பண்ணுறான். ஆனால் அந்த கலையை கத்தர் விட மாட்டார். விசாரிப்பார், நிச்சயமாக விசாரிப்பார். புரியுதுங்களா சொல்கிறது? அல்லேலூயா. சரி, மூன்றாவது காரியத்துக்கு வந்துடலாம். யோபுவின் சரித்திர புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோபுவின் சரித்திர புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 16லேருந்து 19. 2:15 வாசிக்கலாம். 2:15 இல்லையா? அப்போ 21:15 வாசிங்க. 21:15. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவன் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். சரி, கவனிக்கலாம். ஜெபம் பண்ணுவது பிரயோஜனங்க. ஜெபம் பண்ணுவது என்னது? பிரயோஜனம். நீங்க 16 அப்படியே தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது, துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமா இருப்பதாக. பாருங்க, துன்மார்க்கம் பார்த்தீங்கன்னா தேவனை அறியாத இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் துன்மார்க்கர் தான். தேவனை அறியாதவன் துன்மார்க்கம் தான். பாவத்தில் இருக்கிற எல்லாருமே துன்மார்க்கம் தான். அவங்க சபைக்கு போகிறதுக்கு பிரயோஜனம் இல்லை, ஜெபம் பண்ணுறதுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் துன்மார்க்குடைய ஆலோசனை நமக்கு என்னவா இருக்கணும்? தூரமாக இருக்கணும். ஜெபம் பிரயோஜனம் உள்ளதுங்க. அல்லேலூயா. ஜெபம் தான் உள்ளது, பிரயோஜனம் உள்ளது. இதை தான் லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. மார்த்தாலை பார்த்து, நீயும் அதாவது எடுபடுகிற ஒன்றை தெரிந்து கொண்ட உன் சகோதரியாக இருக்கிற மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகி கர்த்தருடைய பாதத்தை தெரிந்து கொண்டான்னு சொல்கிறார். அல்லேலூயா. அதனால் ஜெபம் பிரயோஜனம் உள்ளது. அது இமையிலும் மறுமையிலும் கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். ஆமென். அதனால் ஜெபம்
ஆலயத்துக்கு போகிறது, ஆவிக்குரிய காரியம், ஊழியம், கர்த்தருக்கு நீ செய்து பிரயோஜனம் சில துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கூட சிலர் துன்மார்க்கமான ஆலோசனை தேவனுடைய காரியத்துக்கு விரோதமாக கொடுக்கறதுலாம் ஆண்டுடைய பிள்ளைங்க செவி சாய்க்கக்கூடாது. ஆவிகளை பகுத்தறிவுகளாக நம்ம காணப்படணும். ஆமென். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். 3 காரியத்தை சொன்னேன். 1, தேவ பக்தி பிரயோஜனம் எதுக்கு? நம்முடைய சந்ததிக்கு. 2வது, தேவ தரிசனம் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி சாபத்தை வரவைத்து கொண்டாங்க. தேவ தரிசனம் பிரயோஜனம் உள்ளது. அதனால் அந்த தரிசனத்தை நிறைவேற பிசாசு விடவே மாட்டான். எப்படின்னா போராடிக்கினே இருப்பான். நீங்கள் தரிசனமே குறிக்கோளாக இருப்பீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஆசுவத்தை கர்த்தர் தருவார். 3வது, தேவ பிள்ளைகளை ஜெபம் பண்ணுவது பிரயோஜனம் உள்ளது. ஆனால் ஜெபம் பிரயோஜனம் இல்லைன்னு யார் சொல்லுவான்? அவனுக்கு தாங்க தெரியும். அவனுக்கு தான் தெரியும். நீ கர்த்தருடைய பாதத்தில் உட்காரும்போது ஒவ்வொரு நாளும் உன்னை நடத்துகிறது அது உனக்கும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் ஜெபந்தான் பிரயோஜனம் உள்ளது. ஜெபத்தால் தான் நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஜெபத்தால் தான் நமக்காக பரலோகம் இறங்கி வரும். ஜெபத்தால் தான் நம்ம ஆஸ்வதிக்க முடியும். ஜெபத்தால் தான் எல்லாவற்றையும் செய்யணும். ஆமே. அதனால் ஜெபம் என்னது? பிரயோஜனம் உள்ளது. சரி, முழங்கால் படிடலாமா? திருவிருந்துக்கு முழங்கால் படிடலாம். சீக்கிரம் நேரம் ஆயிடுச்சு. அப்படியா? சரி, காணிக்கை நேரம். அப்படியே எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை செலுத்திட்டு அப்படியே திருவிருந்துக்கு முழங்கால் படிடலாம். ப்ரைஸ் சொல்ல பாருங்களா? காணிக்கை எங்க